இட்லி தோசை தின்னு ரொம்ப அழுத்து போச்சுங்க. இன்றைக்கி கம்பங்கூழ் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், பானையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க போட்டிருக்கு. நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும். அதோட வெறும் கம்பங்கூழ் குடிக்கக்கூடாதுங்க, அதில் மோர் அடிஷ்னலாக அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வயிற்றில் சும்மா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும், பாடி ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும். என்ன அதுக்கு சைடு டிஷ் என்ன இருக்கணும்? நல்ல வறுத்த மிளகா, காஞ்ச மிளகா, கொத்தவரங்காய், நல்ல ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கணுங்க. அது மட்டும் பத்தாதுங்க, இந்த ஊறுகாவை தொட்டு நாக்கில் வச்சா டாஸ்மாக் ஐட்டத்தோட கிக்கு சும்மா கில்லுன்னு ஏறுங்க. ஏன்னா அதோட நேற்று வச்ச மீன் குழம்பு ஏதாவது கொஞ்சோண்டு, இல்லை கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, கருவாட்டு குழம்பு கொஞ்சோண்டு இருந்ததுன்னா போதுமே. ஐயோ, இதை பாருங்கள், இன்னும் இது பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம் தினமும் மோரில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பைல்ஸ் எல்லாம் ஓடியோ போயிடும். இதெல்லாம் நான்